ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ். கண்டுபிடிச்சிட்டு ஆக்சுவலாக இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டும் தான். ஸோ இது இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு மதியம் எடிட்டர் சைட்ல இருந்து ஒரு ஹிண்ட் வந்துச்சு இல்லையா, எம்என் ப்ரோமோ லோடிங்னு. பட் இன்னைக்கு வரைக்கும் ப்ரோமோ இன்னும் ரிலீஸ் ஆகலாம். மேபி நாளைக்கு மார்னிங் ரிலீஸ் ஆகலாம். அதை பார்க்கும்போதே சொன்னேன், என்னுடைய சன் இப்பயே வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணும்போது இதெல்லாம் வச்சு தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த குட்டி பேட்டரி இருக்கு அண்ட் இன்னும் சில ஒயர், அந்த ஃபேன் மாதிரி சுத்துறது இருக்கு. ஈவன் இந்த சைடில் ஒரு ஒயிட் கலர் பைப் இருக்குன்னு சொல்லி இன்னும் நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது பென்சில், பென் எல்லாம் கூட இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிடிஎஸ் வீடியோ ஷேர் ஆச்சு. அந்த விஜய் வந்து ஏதோ ஒரு ஷாப்குள்ள போயிட்டு வரும்போது ஒரு ஒயிட் கலர் பையில ஏதோ வாங்கிட்டு வராங்க. நான் கூட ஏதோ கிராசரி ஷாப் போறாங்க, அதர்வைஸ் வெஜிடபிள்ஸ் மாதிரி ஏதோ அந்த தொங்குது முருங்கைக்காய் மாதிரி புடலங்காய் மாதிரி அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலாக அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடையாது. ஏதோ அதே மாதிரி ஒரு ஒயிட் கலர் பைப் அவங்க சைட்ல இருந்துச்சு, அதே மாதிரி பைப் தான் எங்கேயுமே அவங்க எடுத்துட்டு வராங்க அந்த கடையில இருந்து. ஸோ எனக்கு என்ன சடனா ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நர்மதாவுடைய ஸ்கூல்ல ஏதாவது ஸ்கூல் ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் அது டிஃபிகல்ட்டா இருக்கும்போது நம்ம விஜய் போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் இருக்கு எனக்கு. மேபி இப்படிதான் இருக்குமான்னு தெரியல. பட் இதை பிடிஎஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இப்படி இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குன்னு தோணுது. ஏன்னா வேற எதுவுமே வந்து கிடையாது. இந்த மாதிரி குட்டி பேட்டரியில இந்த குட்டி பசங்க ப்ராஜெக்ட் தான். ஒருவேளை பெரிய பசங்க ப்ராஜெக்ட்க்கும் அதெல்லாம் யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் விஜயோட பையில இருக்க அந்த பைப்பும் இன்னைக்கு ஒரு பர்சன் ஒரு கவர் வச்சு அந்த பைப்லாம் வச்சு செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, எதையோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படி இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ நர்மதா பாப்பாவுடைய ஸ்கூல் ப்ராஜெக்ட்க்கு விஜய் ஹெல்ப் பண்ற மாதிரி அப்கமிங்ல வரும். அதனால தான் நைட்டா போயிட்டு அந்த டூல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நர்மதா பாப்பாவுக்கு நைட் ஃபுல்லா மேபி கண்ணு முடிச்சு கூட அந்த ப்ராஜெக்ட்டை மார்னிங் பண்ணி கொடுக்கலாம் வீட்டில். அதாவது சாரதாமாவுக்கு மெயினா தெரியாம ஈவன் அந்த ப்ராஜெக்ட்ல கூட நம்ம நர்மதா பாப்பா வின் பண்ற மாதிரி காமிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இன்னொரு சைடு இருக்கட்டும். இப்போதைக்கு என்னுடைய கேஸ் இதுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.